மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். சங்கீதம் 8:4. கர்த்தர் சதா காலங்களிலும் நம்மை நினைத்தருளுகிறார் என்பதை வேதாகம கதாபாத்திரங்களில் கண்டிருக்கிறோம். கோலியாத்தை அழிக்கும் தாவீது பெற்ற வல்லமை, பசியாலும் பயத்தாலும் துவண்டு கிடந்த எலியாவுக்கு கிடைத்த பெலன் மற்றும் கிருபை, கூலிக்காரனாக இருந்து ராஜாவின் ஆளுகை உத்தரவு பெற்று மீண்டும் உற்சாகத்தோடு தேவாலயத்தை கட்டிய நெகேமியாவுக்கு கிடைத்த பாக்கியம், அடிமை ஒருவன் அரசனையில் ஏறி ராஜாவுக்கு நிகராக ஒரு வளர்ந்த வலிமையான தேசத்தை ஆளுமை செய்த யோசேப்பின் ஆசீர்வாதம், எது போனாலும் அவரையே அண்டியிருந்து அனைத்தையும் இரட்டிப்பாய் பெற்ற யோபுவின் ஆசீர்வாதம், எவர் குரல் கேட்டபினும் தேவனவர் குரல் வாசகமே இறுதிக் கட்டளை என வனாந்தரமாயினும் யாவையும் பெற அதிகாரம் கொடுக்கப்பட்ட மோசே பெற்ற கிருபை, இவை போல எண்ணிலடங்கா காரியங்களை நாம் கண்டிருக்கிறோம். காணாது விசுவாசித்து கண்ணார அதிசயங்களை ருசிக்கிறோம். நிர்மூலமாகாமல் நாம் ஜீவனோடு இருப்பதும், ஒரு 1,80,000 பேரை அழித்த வலிமையான ஒரு தூதன் போல் பல தூதர்கள் இன்றும் நம் ஜெபங்களை சுமந்து சென்றும் இடையூறு செய்யும் பொல்லாதவைகளை துரத்தியும் தேவனிடத்தில் சமர்ப்பிக்கும் நம் விண்ணப்பங்கள் ஏற்ற வேளையில் அவை நிறைவேறும் அற்புதமான சமயங்கள், நம் அன்றாட துக்கங்களின் மத்தியிலும் நம் விசுவாசத்தின் பேரில் கிடைக்கும் மகத்தான ஆறுதல் மற்றும் விடுதலை. ஒரு உயிருள்ள மனுஷனுக்கு என்ன தேவை? ஜீவன் மற்றும் வாழ்வாதாரம். அவற்றில் ஏற்படும் இன்னல்களில் நாம் வேண்டுகின்ற நிவர்த்தி தரும் கிருபை. அக்கிருபை நம் சகல பாவங்களின் மத்தியிலும் நம் விசுவாசத்தின் பேரில் அவர் தரும் தீர்வு நிரந்தர சமாதானத்தை தருகிறதல்லவா? ஒரு எஜமானன் தன் வண்டி இழுக்க முடியாத குதிரையை விற்று வலிமையான குதிரை வாங்குகிறான். தன் தேவைக்கு நாங்க பயன்படுத்துகிறான். நம் எஜமானனோ நமக்கு பிள்ளையின் அந்தஸ்தை கொடுத்து நீங்காமல் தகப்பனாய் நாம் முழுமையாய் ஏற்றுக்கொள்ளப்படும் வரை நம்மை விட்டு நீங்காது அரவணைத்து தாங்குகிறார். இவைகளை பெற நாம் எம்மாத்திரம் ஜெபமும் அன்றாட நம் விசுவாச பிரயாணத்தில் மென்மேலும் கூடும் உற்சாகமும் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு உண்டான தகுதியை வளர்த்து கொள்வதிலும் நம் எண்ணங்கள் நிலைபெறப்பட மகிமையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பெற்றுக்கொள்வோம். யார் காணாவிடினும் அவர் காண்கிறவர், அவர் கண்டு மெச்சிக்கொள்ள நம்மை அவர் பலத்தால் மறுரூபப்படுவோம். கேட்பதை பார்க்கிலும் கேளாததும் இரட்டிப்பாய் தரும் தகப்பனுக்கு கேட்கும்படி நம் ஜெபமும் கிரியையும் விளங்குவதாக. ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காணொளி கண்டவர்கள் தங்கள் ஜெபத்தை கமெண்டில் டைப் செய்து நன்றி சொல்லி அவர் நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துவோமாக. மகிமையும் மாட்சிமையும் தேவனுக்கே.